ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிற 200% ஃபார்மா டாரிஃப் மிரட்டல், எம்எஸ்சிஐல ஆட் ஆக இருக்கிற புது இந்தியன் ஸ்டாக்ஸ், டாடா சன்ஸ் போர்ட்ல வரக்கூடிய இருக்க மாற்றம், மோத்திலால் ஓஸ்வால் நிறுவனத்தோட புதிய 1500 கோடி முதலீடு, ஒரு ஃபார்மா நிறுவனத்துக்கு யுஎஸ்எஃப்டிஏ கொடுத்திருக்கும் வார்னிங் லெட்டர், ஜைடஸோட ட்ரேட்மார்க் கேஸ்ல டெல்லி ஹைகோர்ட் கொடுத்திருக்க ஆர்டர் என்ன, இது எல்லாத்தையும் இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம், வெல்கம் டு ஆதன் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட் பிரீஃப் 14th August 2026. இந்த வாரம் முழுக்கவே சந்தை கேப் டவுனோடவே ஆரம்பிச்சிருந்தது. இன்னைக்கும் அதே தான் நடந்திருக்கு. சந்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்துச்சு. வழக்கமாக கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு இந்த நாளில். ஆனால் இன்னைக்கு நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி நேற்றோட க்ளோஸை ஒரு முறைக்கு பிரேக் பண்ணிட்டு மேலே ஏறி திரும்பவும் கீழே இறங்கிருச்சு மார்க்கெட். ஃபைனலாக 24,366 பாயிண்ட்ல க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஆனால் ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, வழக்கமாக மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த க்ளோசிங் ஆப்ஷன் சிஸ்டம்னால ஒரு வியர்டு கேண்டில் அப்வர்டாக கொண்டு போயிருக்கும் மார்க்கெட்டை. இன்னைக்கு முதல் முறைக்கு அந்த கேண்டில் கீழே இறங்கியிருக்கு. சந்தையை சந்திச்சுட்டு இருக்கிற டவுன்வர்ட் ப்ரெஷரோட இண்டிகேஷனா இது அப்படின்றது தெரியல. திங்கக்கிழமை மார்க்கெட் தான் பார்க்கணும். ஆனால் இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன்னால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எது உண்மையான க்ளோசிங் பாயிண்ட்ன்றதே தெரிய மாட்டேங்குது. கடைசி ஒரு 5 நிமிஷத்துல ஏற்றங்கள் இறக்கங்கள் கண்டபடி வருது. ஸோ மார்க்கெட்டோட உண்மையான நிஃப்டி க்ளோசர் பாயிண்ட் எதுன்ற ஒரு கேள்வி எழுது. செபி எப்படி இதை அட்ரஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இன்னைக்கு பிராடர் மார்க்கெட் டோட்டலாகவே ரெட்டு, எக்ஸப்ட் ஃபார் ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும். அதிகமாக அடி வாங்கினது பார்த்தீங்கன்னா மிட் கேப் இண்டெக்ஸ், மிட் கேப் 50 0.74% டவுனாக இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்மால் கேப் 50 ஒரு 0.70% டவுனாக இருந்தது. அந்த ஒரே ஒரு இண்டெக்ஸ் அப்பா இருந்தது மைக்ரோ கேப், அது வெறும் 0.08% பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தது. அதை தவிர்த்து எல்லாமே ரெட். இன்னைக்கு செக்டரல் இண்டிசஸ் பார்த்தோம்னா 3 செக்டர் மட்டும் தான் பாசிட்டிவாக இருந்துச்சு. மீடியா 0.96%, கன்சியூமர் டியூரபிள்ஸ் 0.76%, மிட் அண்ட் ஸ்மால் ஐடி சர்வீசஸ் 0.39%. இன்ட்ரெஸ்டிங்காக ஐடி பிராடர் இண்டெக்ஸ் 0.31% டவுனாக இருந்தது. ஓவரால் செக்டர்ஸில் ரொம்ப அதிகமாக அடி வாங்கியிருந்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எக்ஸ்க்ளூடிங் பேங்க் -1.02% அடி வாங்கியிருந்தது. பிஎஸ்சி பேங்க்ஸ் 0.57% டவுனாக இருந்தது. ஆனால் பிரைவேட் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 0.05% மட்டும்தான் டவுனாக இருந்தது. மற்றபடி அதிகமாக அடி வாங்கின செக்டர்ஸ் பார்த்தோம்னா மிட் அண்ட் ஸ்மால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.94%, ஃபார்மா ஒரு 0.90%, மெட்டல் 0.71%, ஆட்டோ 0.63% நிறைய அடிதான் இன்னைக்கு. இதை இன்னைக்கு நிஃப்டியோட ஹீட் மேப் பயங்கர ஹாட்டா இருக்கு. செங்கடல்லே சொல்லலாம், அந்த அளவுக்கு ரெட்டா இருக்கு எல்லாமே. டாப் கெய்னர்ஸ் பார்த்தோம்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், பாரதி ஏர்டெல், அதானி போர்ட்ஸ், அதானி என்டர்பிரைசஸ், ஐசிசி பேங்க். டாப் லூசர்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வருது டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் -4.32%. அவங்க ரிசல்ட்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. மெயினா ஜாக்வார் லேண்ட் ரோவர் சைட்ல நடந்த சைபர் அட்டாக்னால ஏற்பட்ட லாஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் டிராக் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியா ஜியோ ஃபினான்ஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஹிண்டால்கோ, ஓஎன்ஜிசி. இதுதான் என்னோட மார்க்கெட் பல்ஸ். நிஃப்டி 50ல அட்வான்ஸ் ஆனது 10 ஸ்டாக்ஸ், டிக்ளைன் ஆனது 39 ஸ்டாக்ஸ், அன்சேஞ்ச் 1. ஓவரால் மார்க்கெட்ல 1478 ஸ்டாக்ஸ் அப்பா இருந்தது, 1854 ஸ்டாக்ஸ் டிக்ளைன் ஆயிருந்தது. இன்னைக்கு 111 ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹைலையும், 76 ஸ்டாக்ஸ் 52 வீக் லோலையும் ட்ரேட் ஆயிருக்கு. 117 ஸ்டாக்ஸ் அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு, 90 ஸ்டாக்ஸ் லோவர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. இன்னைக்கு டிஐ, எஃப்ஐஏ ரெண்டு பேருமே வாங்கியிருக்காங்க. ஆனால் ரொம்ப கம்மி வால்யூ வாங்கியிருக்காங்க. டிஐ 356 crores, எஃப்ஐஏ 508 crores. க்ரூட் விலை கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு. இந்தியன் பாஸ்கெட் 91.60 இருக்கு. பிரெண்ட் 88 கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. WTI 82 கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோல்டு ஸ்லைட்டா அப்பா இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $4,380 மேல ஒரு அவுன்ஸுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சென்னை மார்க்கெட்ல 1 கிராம் 22 கேரட் கோல்டு 14,150 ரூபீஸ்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 75 ரூபா கெயின் பண்ணிருக்கு. இன்னைக்கு சில்வர் 5 ரூபா கரெக்ட் ஆகி 255 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாலருக்கு அகைன்ஸ்டான இந்தியன் ரூபி பாத்தீங்கன்னா 95.43, வெரி மைனர் சேஞ்ச், வெறும் 2 பைசா வீழ்ந்து இருக்கு. க்ரூட் ஸ்டேபிளா இருந்தாலுமே டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 99.54ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய ஃபார்மா நிறுவனங்களுக்கு 200% டாரிஃப் போடுவேன்னு மிரட்டி இருக்காரு. அதாவது அவங்க நாட்டில் இந்த மருந்து உற்பத்தியை பண்ணாம அங்க விற்பனை மட்டும் பண்ற நிறுவனங்களுக்கு 200% டாரிஃப் போடுவேன்னு மிரட்டி இருக்காரு. இந்த விஷயத்துல மேலோட்டமா நம்மளுக்கு தெரியறதை விட உள்ளடியில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த டாரிஃப் இந்த ஃபார்மா கம்பெனிஸால அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஜெனரிக் மருந்து உற்பத்தின்றது பாத்தீங்கன்னா லோ மார்ஜின் பிசினஸ். இதுல இந்த டாரிஃப் அப்சர்வ் பண்ணி கஸ்டமருக்கு சார்ஜ் பண்றதுல அர்த்தமே கிடையாது. மருந்து விலையே ரொம்ப கம்மியா இருக்கும்போது இவன் டாரிஃப் 2 மடங்கு ஆக்க போகுதுன்னா அப்போ அதை உற்பத்தி பண்ணி விற்கிறதுக்கும் இவங்களால முடியாது, அதை வாங்குறதுக்கு மக்களாலையும் முடியாது. ட்ரம்ப் சொல்ற மாதிரி இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அமெரிக்காவில் நிறுவவும் முடியாது. இங்க இருக்கிற மற்ற ஃபேக்டரிஸ் அங்க மூவ் பண்ண முடியாது. பிரச்சனை என்னன்னா நிறைய பிஸ்னஸ் அப்ரூவல்ஸ் தேவைப்படும். இந்த ரெகுலேட்டரி ஹர்டில்ஸ் நிறையா இருக்குது. எல்லாத்த விட காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூஎஸில் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு லோ மார்ஜின் பிஸ்னஸ். அதில் போயிட்டு இவ்வளோ ஹெவியான காஸ்ட் மேனுஃபேக்சரிங் வச்சுக்கிட்டு அங்கே பிஸ்னஸை ரன்னே பண்ண முடியாது. இது எல்லாத்த விட இந்த டாரிஃப் பிரச்சனையால் வரப்போகிற இம்பேக்ட் இந்திய ஃபார்மா நிறுவனங்களுக்கு லாபத்தில் அடி வாங்கும். அது போக அமெரிக்க மக்களுக்கு தான் பெரிய தலைவலியாக இருக்கும். ஏன்னா அவங்க பெரும்பாலும் இந்திய ட்ரக் மேனுஃபேக்சரர்ஸ் தான் நம்பி இருக்காங்க இந்த ஜெனரிக் ட்ரக்ஸ்.
ப்ராடக்ட்ஸ்க்காக. ஸோ அங்கே ஒரு மருந்து தட்டுப்பாடே உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தான் பெரிய தலைவலி. ஆனால் அவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்றது அவருக்கு தான் வெளிச்சம். ஆனால் இதில் ஒரே ஒரு சில்வர் லைனிங் என்னென்னா, இந்த டாரிஃப் போடுறதுக்கு அவருக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காரு. 2028 தான் இந்த டாரிஃப் ஆரம்பிப்பார். முதல் வருஷத்தில் 100% போடுவார். அதுக்கு அடுத்த வருஷம் தான் 200% ஆக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்குள்ளார இந்திய நிறுவனங்கள் ஒன்றா அங்கே ஃபேக்டரி நிறுவலாம், இல்லைன்னா அவங்களோட வியாபாரத்தை மற்ற நாடுகளுக்கு விரிவாக்கம் செய்யலாம். அதனால் யூஎஸ்லேருந்து வரக்கூடிய நஷ்டத்தை மற்ற நாடுகள்லேருந்து வரக்கூடிய லாபத்து மூலமாக ஆஃப்செட் பண்ணிடலாம். இதில் அதிகப்படியாக பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள் யாருன்னு பார்த்தோம்னா லூபின், ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், அரவிந்தோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி இவங்கெல்லாம் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. சன் ஃபார்மா, சிப்லாக்கு வந்து கொஞ்சம் மாடரேட்டான இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கம்மியான ரெவன்யூ தான் யூஎஸ்லேருந்து வருது மற்ற இடங்களோட கம்பேர் பண்ணோம்னா. டாடா சன்ஸ் ட்ரஸ்ட்லேருந்து என் சந்திரசேகரன் அவரோட பதவிக்கால நீட்டிப்பை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுலேருந்து பல்வேறு தகவல்கள் கசிஞ்சிட்டு இருக்கு. டாடா சன்ஸ் போர்டையே மாற்ற போகிறோம், புது ஆளுங்க நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு தரப்போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஊகம் வந்து சுத்திட்டு இருக்கு. ஒரு காலத்துல டாடா சன்ஸ் போர்டில் வந்து 12 பேர் வரைக்கும் இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 6 பேர் அளவுக்கு மட்டுமே இருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான கண்டிஷனை வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. டாடா சன்ஸ் குரூப்ல இருக்கிற நிறைய நிறுவனங்கள் வந்து ரொம்ப லாபகரமா சக்சஸ்ஃபுல்லா இயங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான நிறுவனங்களோட எம்டிக்களை இந்த டாடா சன்ஸ் ட்ரஸ்ட்ல வந்து உட்கார வச்சோம்னா குழுவா செயல்பட்டு நல்ல டெசிஷன்ஸையும் புது புது ஐடியாஸையும் குயிக்கா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதை பத்தியும் முடிவு எடுக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கறாங்க. ஸோ அதுக்கான முன்னெடுப்பா கூட இது இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. இது போக பல்வேறு கட்ட மாறுதல்கள் பத்தி யூகங்களும் அடிப்படையில் பேசிட்டு இருக்காங்க. இனிவரும் நாட்கள்ல டாடா குரூப் பத்தி நியூஸ்ல பரபரப்பா தான் பேச போறாங்க. இன்ட்ரெஸ்டிங் டேஸ் அஹெட். மோத்திலால் ஓஸ்வால் நிறுவனம் 1500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஐநாக்ஸ் கிளீன் எனர்ஜியில போட போறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு தொடக்கத்துல இருந்து ஐநாக்ஸ் கிளீன் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல மொத்தமா 5300 கோடி இருக்கு. அதுல இந்த 1500 கோடி அடக்கம். மோத்திலால் ஓஸ்வாலோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் ஐநாக்ஸ் கிளீன் எனர்ஜிக்கு ஒரு மிகப்பெரிய என்டார்ஸ்மெண்டா இருக்க போகுது. ஐநாக்ஸ் கிளீன் எனர்ஜி நிறுவனம் போன வருஷம் ஐபிஓ போட போறதா சொல்லிட்டு டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பின் வாங்கிட்டாங்க. இந்த நிறுவனம் ஓரிரு வருடத்துல திரும்பவும் ஐபிஓ லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. யுஎஸ்எஃப்டிஏ சமீபத்தில் தெலுங்கானால இயங்கக்கூடிய யூஜியா ஃபார்மா ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு அபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டட் அப்படின்ற ஒரு வார்னிங் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனம் அரவிந்தோ ஃபார்மாவோடையது. அபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டட் அப்படின்ற வார்னிங் வந்துட்டு கொஞ்சம் சீரியஸான வார்னிங். எய்தர் ஃபைன்ஸ் போடலாம், அல்லது ரெகுலேட்டரி ஆக்ஷன் எடுக்கலாம், அல்லது இரண்டையுமே செயல்படுத்தலாம். அரவிந்தோ ஃபார்மா தரப்புல இருந்து இந்த பர்டிகுலர் ஃபெசிலிட்டியில இருந்து அவங்களோட ரெவன்யூக்கு 2% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால இது ஒரு மேஜர் ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு ரெகுலேட்டரி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இது ஒரு சீரியஸ் கன்சர்ன் தான். ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ட்ரேட்மார்க் இஷ்யூல டெல்லி ஹைகோர்ட் அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கியிருக்கு. பயோகெம் அப்படின்ற ஒரு ட்ரேட்மார்க்கை 1959 ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஜைடஸ். 1968 இருந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஆல்டர் பயோகெம்ன்ற நிறுவனம் வந்துட்டு அவங்களோட பயோகெம் அப்படின்ற ஒரு பேரை வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதுக்கு ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆல்டர் பயோகெம் தரப்புல இருந்துட்டு இது வந்து பப்ளிக் ஜூரிஸ் அப்படின்னா பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வச்சாங்க. ஆனா டெல்லி ஹைகோர்ட் வெகு காலமா ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் வந்து இதை பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால இது அவங்களுக்கு மட்டுமே உரித்தானதுன்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இது ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ். லலிதா ஜுவல்லரி அவங்களோட ஐபிஓவை அடுத்த ஒரு சில நாட்கள்ல லான்ச் பண்ண போறாங்க. அந்த ஐபிஓ அனாலிசிஸ் வீடியோவை ஓரிரு நாட்கள்ல அப்லோட் பண்ண போறேன். கீப் வாட்சிங். இந்த வீடியோல கவர் பண்ண மார்க்கெட் சம்மரி மற்றும் பங்குச்சந்தை சார்ந்த செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தவறாம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.